ஹலோ மக்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை ஹைவேஸில் இருக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக இங்கே கடை வச்சுருக்காரு. ஸோ ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கார். அதனால் இந்த ஏரியா மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெரியும். அதனால வீடியோ போடலாம் இங்கே வந்திருக்கோம் நம்ம. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எத்தனை வருஷம் கடை வச்சுருக்கீங்க? நான் 16 வருஷமாக வச்சுருக்கேன். 16 வருஷம் வச்சுருக்கேன். 16 வருஷம். நமக்கு என்னென்ன கிடைக்கும் நம்ம கடைக்கு வந்தால்? நம்ம கடைக்கு சாத்துக்குடி சர்பத்து, கரும்பு ஜூஸ், லெமன் இதுதான் சார். அப்போலேருந்து இதுதான், இது மாற்றுறதில்ல. ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகும் கரும்புலாம்? கரும்பு டோட்டலாக 2 ரூபா பக்கம் ஓடும் சார். 2 ரூபா சீசன் நேரத்தில் ஒரு 3 ரூபா 4 ரூபாக்குள்ள ஓடும். நமக்கு ஒரு 35-40% கிடைக்கும். ஒரு அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போனால் அந்த இது நம்ம சுயமாக சம்பாதிக்கிறோம். கரும்புல எங்கேருந்து வாங்குவீங்க? கரும்பு ஃபோன் பண்ணால் கொண்டு வந்துடுவோம் சார். ஏன்னா நானும் எங்கள் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்கோம். மத்தியானம் அவங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. அது வரைக்கும் நான் தான் நைட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் கடை வச்சுருப்பேன். எனக்கு எங்கள் ஒய்ஃப் தான் கொஞ்சம் பக்கத்தில், மற்றபடி யாரும் எதுவும் நாங்கள் 2 பேரும் அப்போலேருந்து விடாமுயற்சியாக அப்படியே செஞ்சுக்கிட்டுருக்கோம். மழை காலத்துலேயும் ஓடும், கொஞ்சம் ஆனந்த லாபம் கிடைக்காது. மற்ற நாளில் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். மற்ற இடத்துல அதாவது வியாபார இடத்துல சம்பாரிச்சிக்கலாம். வியாபாரம் இல்லாத போது ஏதாவது இருக்கிறத வச்சு கொஞ்சம் அப்படியே பராமரி. ஆனால் எப்பொழுதும் கடை வச்சுருப்பேன் சார். இந்த ரொம்ப புயல் இந்த மாதிரி மழை பெய்யும் போது தான் கொஞ்சம் வைக்க மாட்டேன். மற்ற நேரத்தில் கடை எப்பொழுதும் இருக்கும். நம்பி வருவாங்க கஸ்டமர், அந்தளவுக்கு ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்க கடைக்கு? குறைஞ்சி ஒரு 30-40 பேர் 50 பேருக்குள்ளே வரலாம் சார். குறைஞ்சி 30 பேர் வருவாங்க. அது போதும் எனக்கு. அதாவது நிரந்தரம். அது ஒருத்தவங்கள்ட்ட வேலைக்கு போனோம்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒரு 500 சம்பாதிக்குமா, அந்த காசு எனக்கு கிடைக்குது. அது போதும். நான் சுத்தமாக செஞ்சு கொடுப்பேன். அவங்க விருப்பம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸ்லேருந்து எல்லாம் ஐஸ் இல்லாமையும் கொடுப்பேன். அதெல்லாம் நம்பி வருவாங்க. அங்கே போனால் நல்லா தரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது சார். வேறு போர்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். அன்றைக்கி அது போர்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்குனாங்க. அது இப்போ ஸ்டாண்ட் போட்டு சொல்லியிருக்கேன். எவ்வளோண்ணா நம்மக்கிட்ட ஜூஸ்லாம் ரேட் எவ்வளோண்ணா? சாத்துக்குடி 30 ரூபா சார். கரும்பு 20 தான். பார்சலும் 20 தான், சாப்பிடவும் 20 தான். சர்பத்து 20 ரூபா. சாத்துக்குடி மட்டும் 30-40. அதாவது சாப்பிட 30, பார்சல் 40. அவங்க என்ன வெரைட்டிஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பேன். வெறும் பழம்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்கிப்பேன். இன்றைக்கி ரேஞ்சு 1 கிலோ பழம் 60 ரூபா விற்கிது. எனக்கு அதில் ஒரு 5 ரூபா கிடச்சா போதும். அது ஒரு இப்போ மற்ற ஜூஸ் கடை மாதிரி இல்லை, நம்ம மிக்ஸி ஜூஸ் இல்லை. இதில் 7 பழம் பிடிக்கும், 8 பழம் பிடிக்கும். அந்த கிளாஸ் அளவு எவ்வளோ ஃபுல்லாக கொடுப்பேன். 1 கிலோ பழம் பிடிக்கும். அதுவுமே அவங்களே சந்தோஷமாக கொடுப்பாங்க. நம்ம ஒன்றும் இதில் ஏமாற்றுறதுக்கு வேலை இல்லை. அந்த பழத்துக்குள்ள காசு அவ்வளோதான். நம்ம கடையோட டைமிங் சொல்லுங்கண்ணா. காலையில் கரெக்டாக 9:30 10 மணிக்கு வந்துடுவோம் சார். அது 1 ஹவர் செட் பண்ணங்காட்டி அந்த ஜூஸுன்றது 10 மணிக்கு மேலே தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா எதிர்த்து எல்லாம் டிஃபன் முடிச்சுட்டு அந்த சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க 9 மணிக்கு தான் வாங்கிப்பாங்க. நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும், மார்க்கெட்டு போகணும், வரணும். அந்த டைம் கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுவேன். ஒரு 1/2 hour 10:30 மணியாக ரெடி பண்ணிடுவேன். நைட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் சார். 7ன்றது வியாபாரம் 2 அப்போ சுத்தம் பண்ணுங்களா, அதில் 1 hour எனக்கு டைம் ஆயிரும். பகலில் வியாபாரம், அந்த கரும்பு சீவுறது வைக்கிறது எல்லாம் ஒரு ஆள் தான் செய்வேன். இப்போ எல்லாம் ஒரு கடை தான் பார்ப்பாங்க. நான் 3 பொருளையும் வெரைட்டிஸாக எப்படியோ கரெக்டாக வச்சுக்குவேன். அந்த சாப்பாடு டைம் போக மீதி நேரம் சுத்தம் பண்ணிவிட்டு ஏதாவது கூட்டக்குள்ள இடத்த பராமரித்து வச்சுருப்பேன். கடவுள் புண்ணியத்தில் அன்றைக்கி ஏதோ ஐவே இடத்துல தான் உட்காந்தேன். இன்றைக்கி எனக்கு அதாவது பழக்க வழக்கத்தில் யாரும் என்னைய சொல்ல மாட்டாங்க, அந்த பயிற்சி இடத்துல இல்லை ஓரமாக தான் வச்சுருக்கா அப்படி. ஏன்னா நம்ம ஒன்றும் இந்த இடம்லாம் பட்டா போடல, ஐவேல தான் இருக்கோம். ரோடு பறித்து போட்டால் கொஞ்சம் வியாபாரம் இல்லாமல் இருந்துச்சு. வியாபாரம் இல்லாட்டினாலும் தேடி வருவாங்க, நம்ம கடையை விடக்கூடாது அப்படின்னு வச்சோம். இப்போ இன்றைக்கி ரோடு போட்டால் ஓரளவுக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கு சார். கொரோனாக்கு அப்புறம் பிஸ்னஸ் எப்படின்னா இருக்குது? கொரோனா நேரத்தையெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல சார். எல்லா மனிதருக்கும் உள்ள சூழ்நிலை தான். நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏதோ இருக்க பொருள்களை அதாவது அடமானம் வச்சு ஏதாவது பண்ணி அப்படி தான் மெயின்டெனன்ஸ் பண்ணோம். இன்றைக்கி ஓரளவு கடல் புண்ணியத்தில் ஏதோ பிஸ்னஸ் நல்லா போயிட்டு தான் சார். அந்த ரெகுலர் கஸ்டமர் விடாமல் வராங்க, புதுசாகவும் வராங்க. இனிமேல் கொஞ்சம் புதுசாக வரவங்களும் வருவாங்க. ஏன்னா ரோடு போட்டாங்கல்ல, முன்னாடி இறங்கி வரதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இனிமேல் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, இப்போ ஜூஸ் ஏதாச்சும் ஆர்டர்லாம் கேட்குறாங்களே, செஞ்சு கொடுப்பீங்களா? ஃபோன் பண்ணுவாங்க சார். இப்போ கரெக்டாக ஆனால் ரெகுலர் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த மெடிக்கலு பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் அவங்களுக்கு தெரியும் டைமிங், இந்த டைமு அந்த டைம் சொன்னால் வருவாங்க அப்படின்னு. அந்த 1 to 2 சொன்னாங்கன்னா நான் கொண்டு போய் கொடுப்பேன். ஏன்னா மற்ற இடத்துல நான் போக முடியாது, ஒரு ஆள் தான் இருப்பேன். எங்கள் ஒய்ஃபு 1-1.5 கிலோ வந்துடுவாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள விட்டுட்டு நம்ம இது யாருக்கு எதுவும் ஃபோன் பண்ணாங்களா, கரெக்டாக ஒரு 1/2 hour வந்துடுறேன்னு கொண்டு போய் கொடுத்துருவேன். ஒரு 4 ஜூஸு 5 ஜூஸுன்னு கேட்பாங்க. எதையும் விட மாட்டேன். நம்ம அந்த சோம்பேறித்தெல்லாம் பட மாட்டேன். அதாவது போய் கொடுக்கணுமே, பெட்ரோல் செலவாமே, நமக்கு வியாபாரம் ஆகணும். அவங்களுக்கு பக்கத்துலேயே கடை இருக்கும், ஆனால் விரும்பி நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நல்லாயிருக்கும், தரம் நல்லாயிருக்கும். அதாவது இந்த நான் ஏமாற்று வேலை நான் சொல்லவே இல்லை. அதாவது ஆளுங்க இல்லாத நேரத்தில் கம்மியாக போடுறது வைக்கிறது அந்த இது வச்சுக்க மாட்டேன். ஒரு ஜூஸு டேஸ்ட்டு இப்படி இருக்கணும், இதுக்கு இத்தனை பழம் போடணும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க கண்ணுக்கு தெரியாமல் கூப்பிட்றாங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்மளை வர வைக்கிறாங்க. அதனால் நல்லா தரமாக போட்டு கொடுப்போம் சார். அதனால் இன்றைக்கி வரைக்கும்
ஃபோன் பண்ணாலும் கொண்டு போய் கொடுப்பேன். இல்லை வேணாம் சார். நமக்கு வந்து இப்போ கரும்பு ஜூஸ் வந்துருச்சு, இப்போ குடிச்சு பார்ப்போம் நம்ம அதை. செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது ஜூஸு. தண்ணி ரொம்பலாம் ஊற்றல, கரெக்டான ஐஸ் போட்டிருக்காங்க. கலரே பாருங்கள், நல்லா இருக்குது. சில இடத்துலலாம் இந்த அளவு இருக்காது கலர்லாம். ஸோ கலர் நல்லாயிருக்கு. வாங்கி எத்தனை நாள் கரும்பு வச்சுருப்பீங்க நீங்கள்? ஒரு வாரம் காஞ்சி போயிருக்கு. வேறு கடையில் குடித்தோம்ண்ணே, எனக்கு குடித்த டேஸ்ட்டே இல்லை. இப்போ நம்ம இப்போ அதான் அப்போ வந்துகிட்டே இருந்தேன், அங்கே குடித்தோம். சரி அதான் இங்கே குடிச்சு பார்க்கலான்னு குடிச்சு பார்த்தேன். அண்ணன் கடை நல்லா தான் இருக்குது. வெயிலில் வந்ததுக்கும் அங்கே நிப்பாட்டி குடிக்கிறதுக்கும் நல்லா கூலிங்காக செம்மையாக இருக்குது.